நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக நம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வீடுகளிலிருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளத்தில் துணிப்பதாக. உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருவதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணி அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்து 2வது வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வரப்பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் சிதறடிக்கிறவன் என்ற அந்த தலைப்பில் அவருடைய வார்த்தையை நம்மோடு பேச போகிறார். அது அந்த வார்த்தையின் தலைப்பில் தான் நாம் தியானிக்க போகிறோம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பான வசனம், ஒரு எச்சரிப்பு. நம்மை ஜாக்கிரதைப்படுத்துவதற்காக, நம்மை அலர்ட் பண்ணுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. சிதறடிக்கிறவன் என்று சொன்னால் அது சாத்தானைத்தான் குறிக்கிறது. அவன்தான் நமக்கு தீங்கு செய்கிறவன். ஆண்டவர் அவனை திருடன் என்று சொன்னார். திருடன் உங்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறொன்றுக்கும் வரான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ திருடனாகிய சாத்தானைத்தான் இந்த இடத்துல சிதறடிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு உள்ள நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்க சாத்தான் வருகிறான். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்க அந்த அன்பின் உறவை, அந்த அன்பின் ஐக்கியத்தை என்றைக்குமே அவன் பிரிப்பதில் தான் அவன் குறியாக இருக்கிறான். நம்முடைய விசுவாசத்தை சிதறடிக்க, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சிதறடிக்க, ஆண்டவர் நம்முடைய குடும்பம் என்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அந்த குடும்பத்தை சிதறடிக்க, இப்படி பல வழிகளிலும் நம்முடைய வாழ்க்கையை சிதறடிப்பதற்காகவே சாத்தான் நம்முடைய முகத்துக்கு முன்பாய் வருகிறான். சில நேரம் அதை மனிதர்கள் வழியாய் வருகிறான், சில நேரங்களில் பிரச்சனைகள் மூலமாய் வருகிறான். பல வழிகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவன் வருகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வரும்போது அவன் நினைக்கிற அந்த தீங்கு, அவன் நம்ம வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அது நடக்காதபடிக்கு நம்மளும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடந்த நாட்களில் கூட நம்ம யுத்த நாளுக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் கூட ஆண்டவர் தொடர்ந்து சாத்தானுடைய தாக்குதலுக்கு தேவ பிள்ளைகள் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நம்மோடு பேசுகிறார். இன்னும் அந்த 2வது வசனத்தில் சொல்கிறாரு, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி. சிதறடிக்கிறவனாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நினைத்த அவன் தாக்கிவிட்டால் நம்ம வருகிற பாதிப்பு ஒரு வெறுமை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் ஒரு வெறுமை, ஆசீர்வாதங்களிலே ஒரு வெறுமை, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஒரு வெறுமை, இப்படி ஏதோ ஒரு வெறுமை வந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வெறுமையாக்கி அது திராட்சை கொடிகளை போன்ற ஆசீர்வாதங்களை அது கெடுத்து போட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலரின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, மீண்டுமாய் உங்களுக்கு நான் கொடுத்த மகிமையான அந்த ஆசீர்வாதங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ முதலாவது, இன்றைக்கு நம்ம சிதறடிக்கிறவனாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து அவன் நம்மை சிதறடித்து விடாதபடி நம்ம என்ன செய்யணும், அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஓநாய் ஆடுகளை பீறி சிதறடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏசு அதுக்கு முன்னால் சொன்னார், நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்.
நம் ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பன். நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார். நம்மை பாதுகாப்பதிலே அவர் மிகவும் கரிசனை உள்ளவர். நம்மை காத்து கொள்வதிலே அவர் மிகுந்த அன்புள்ளவர், அக்கறை உள்ள தேவன். ஆனால் இந்த ஓநாயாகிய சாத்தானோ அவருடைய ஆடுகளாகிய நம்மை பீறி, நம்மை அவன் தாக்கி அவன் என்ன செய்கிறான், ஓநாயை போன்றவே நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சிதறடித்தல் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடாதபடி, அவன் நினைத்த அவனுடைய திட்டங்கள் நடந்து விடாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆண்டு அந்த இடத்துல 4 ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். உன் அரணை காத்துக்கொள். முதலாவது, உன் அரணை காத்துக்கொள். அப்போ அரண் என்று தேவன் நமக்கு எதை சொல்லுகிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்ததினாலே நமக்கு ரட்சிப்பு என்ற விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கான், நம்முடைய வாழ்க்கைக்கு அது மதிலாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அரணாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் அரணை காத்துக்கொள்னு சொன்னார். அப்போ இயேசு அவருடைய ரத்தத்தால் நம்மை மீட்டு கொள்ளும்போது அவர் நம்ம கொடுக்குற அந்த ரட்சிப்பு என்ற அந்த விலையேற பெற்ற அந்த வஸ்திரம், அந்த விலையேற பெற்ற அந்த ஈவு ஒரு பெரிய பாதுகாப்பின் அரணாய் இருக்கிறது. எப்படி ஒரு வீட்டுக்கு அரணாக அந்த காம்பவுண்ட் சுவர், அல்லாவிட்டால் ஒரு பட்டணத்துக்கு அரணாக இப்படிலாம் அந்த சுவர்கள் எழுப்பப்படுகிறதோ, அதே போல் சாத்தான் நம்முடைய வீட்டையும் நம்முடைய வாழ்க்கையவும் ஆண்டவரோடு உள்ள உறவையும் சேதப்படுத்த முடியாதபடி அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய அரணாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ளணும். இந்த காத்து கொள்ளலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம ஒருபோது இழந்து விடக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இதை சொல்லுகிறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனுஷி. அவங்க இருவரும் தேவனோடு நல்ல ஒரு உறவை வச்சுருந்தாங்க, ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளிலே அந்த ஆண்டவரோடு சஞ்சரித்த அந்த அன்பின் உறவை, அந்த மகிமையான அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில் அவங்க இழந்து போனாங்க. அதுதான் அந்த ரட்சிப்பை இழப்பது போன்றது. தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. நாம் கூட ரட்சிப்பை இழக்கிறோம் என்றால் என்ன நடக்கும், தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னா நம்ம ஆதாம் ஏவாளைத்தான் நமக்கு அதுக்கு முன் உதாரணமாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க பார்த்தீங்கன்னா தேவனோடு உள்ள உறவை எப்படி இழந்து போனாங்க அப்படின்னா, சாத்தான், வலு சர்ப்பமாகிய சாத்தான் தந்திரத்தோடு பாம்பின் ரூபத்தில் அவன் வருகிறான். வந்து என்ன சொல்கிறான், இப்போ ஆதாமே ஏவாளையும் பார்த்து, நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள்னு சொல்லி ஒரு பொய்யான வஞ்சகமான வார்த்தையை சொல்கிறான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா தேவர்களைப் போல மாறுவீர்கள். ஆனால் அவங்க உண்மையிலே தேவர்களுக்கு ஒப்பான ஒரு நல்ல ஒரு மகிமையான ஸ்தானத்தில் தான் கர்த்தர் அவங்கள வச்சுருந்தார். ஆனால் அந்த ஸ்தானத்தை தான் அவர்கள் இழந்து போனார்கள், சாத்தானுடைய பொய்யான வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, உங்கள் ரட்சிப்பை இழக்கக்கூடிய இந்த கடைசி காலத்தின் ஆபத்துகளுக்கு உங்களை விலக்கி காத்துக்கோங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார். நமக்கு கடைசி காலத்தில் பொய்யான வஞ்சகமான காரியங்கள் நிறைய நம்மை சுற்றிலும் அழிந்திருக்கிறது. நம்ம பார்க்குற, அதாவது உலகத்தின் எல்லா காரியங்களிலுமே இன்னைக்கு பொய்யின் காரியங்கள் மிகுந்து விட்டது. நீங்களே நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி அரசியலாகட்டும், செய்திகளாகட்டும், எல்லா காரியத்திலும் பொய்யான தன்மைகள் இன்றைக்கி மலிந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பொய்யான சாத்தானுடைய வஞ்சகமான காரியங்களுக்கு உங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் அதை சரியாய் நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி இல்லையா, நம்ம பார்க்குற அந்த யூடியூப், அந்த ஃபேஸ்புக், எல்லா காரியங்களிலுமே நிறைய நாம் நம்ப முடியாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ அது மாத்திரம் இல்லை, ஊழியம் என்று சொல்லும் போது, ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது, அதுலேயும் எல்லாம் ஒரு உண்மையான ஊழியர் இருந்தால் ஒரு கள்ள ஊழியர், ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இருந்தால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, உண்மையான அற்புதங்கள் நடந்தால் போலியான அற்புதங்கள், இப்படி எல்லாவற்றிலுமே சாத்தானுடைய பொய் இன்றைக்கு மிகுந்து காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொய்யான வஞ்சகமான எந்த ஒரு காரியத்திலுமே நம்முடைய மனம் போய்விடக்கூடாது. சாத்தான் நம்முடைய மனதை தான் கர்த்தரை விட்டு திருப்புவான். தேவன் உண்மையுள்ளவர், அவருடைய காரியங்கள் எல்லாமே உண்மையானது. ஆனால் அதை விட்டு நம்மை திருப்பும்போது நாம் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவோம்.
இப்படி ஆண்டவர் சொல்றார், இப்படி ஆதாமும் ஏவாளும் அந்த ஒருவேளை எதை விட்டு அவங்க உண்மையான தேவனை விட்டு பொய்யான காரியத்துக்கு நேராக திருப்பப்பட்டார்கள். நாம் இந்த உலகத்தின் எந்த ஒரு பொய்யான காரியத்துக்கு நேராகவும் திருப்பப்பட்டு விடக்கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பாகிய அரணை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஒருவேளை நீங்கள் தவறி நீங்கள் பாவம் செய்துட்டா கூட உடனடியாய் தேவனிடத்தில் நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரோட இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளணும், காத்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் வழியை காவல் பண்ணு. சாத்தான் வருகிற வழியை நாம் காவல் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் வர்ற வழிகள் என்று சொல்லும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. வழி என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களாகிய உறுப்புகளைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் வழியாகத்தான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நுழைகிறான். அப்போ அதை நீ காவல் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 24ஆம் வசனம், உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அடுத்து 25ஆம் வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. அடுத்து 26ஆம் வசனம், உன் கால் நடையை நீ சீர்தூக்கிப்பார். இப்படி ஆண்டவர் இந்த இடத்துல கண்களை குறித்து சொல்லுகிறார், இருதயத்தை குறித்து சொல்லுகிறார், நம்முடைய வாயை குறித்து சொல்லுகிறார், உதட்டை குறித்து சொல்லுகிறார், நம்முடைய கால்களை குறித்து சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் காவல் வைக்கணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளணும். உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் காவல் பண்ணுங்கள். உங்கள் என் வாய்க்கு காவல் வையும் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறார். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களுக்கு காவல் வைக்கணும். கண்கள் நேராய் நோக்க கடவுது. கண்கள் எந்த விதத்திலும் அசுத்தமான விதத்தில் எந்த காரியங்களையும் நோக்கக்கூடாது. கண்கள் இயேசுவை விட்டு வேறு பக்கம் நமக்கு திருப்பப்படக்கூடாது. அதான் நேராய் நோக்க கடவுது. யோபு சொல்கிறார், கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஆதலால் கன்னிகையின் மேல் என்னால் எப்படி நினைவாக இருக்க முடியும்னு கேட்குறார். அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய கண்களின் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அவர் சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி நம்முடைய வாய்க்கு ஆண்டவர் காவல் வைக்கணும்னு ஜெபிக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவு எத்தனை பொல்லாங்கானது என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாவை அடக்க எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் தேவனுடைய தயவினால் மாத்திரம்தான் நம்முடைய நாவை நம்மால் அடக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த வாயின் தாறுமாறை உன்னை விட்டு அகற்று. தாறுமாறான வார்த்தைகள் அந்த வாயினால் பேசிடுவோம். இந்த உதடுகள் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. மாற்றி மாற்றி பேசுகிற அந்த உதடு உனக்கு அதை உன்னை விட்டு தூரப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் இந்த மாதிரி காரியங்கள் வழியாகத்தான் சத்துருவுக்கு நாம் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இன்னும் உன் கால் நடையை நீ சீர்தூக்கிப்பார் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கால்கள் போகிற வழி இருக்கே, அந்த வழியை நம்ம அடிக்கடி சீர்தூக்கி பார்க்கணும். நான் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா, ஊழியத்தில், என் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய பிஸ்னஸில், இன்னுமா எங்களுடைய படிப்பின் காரியத்தில், என்னுடைய வாழ்ந்து வருகிற சூழ்நிலை, நான் ஃப்ரெண்ட்ஸோட பழகிற சூழ்நிலைகள் மத்தியில் நான் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறான்னு உங்களை சீர்தூக்கி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உன் காலை தீமைக்கு நீ விலக்குவாயாக. அடுத்து இருதயத்தை காத்துக்கொள்னு சொல்கிறார். இருதயத்துக்கு உள்ளே இருக்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் இயேசு மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உன் இருதயத்துலேருந்து நிறைய காரியங்கள் புறப்படுது. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், கொலைபாதகங்கள், இன்னும் பெருமை, மதிகேடு, வன்கண் அன்று நிறைய காரியத்தை அப்படி பட்டியலிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்ல. அப்போ இந்த காரியத்தெல்லாம் நம்ம இருதயத்திலேருந்து வெளிப்படும் போது நம்ம உடனடியாக அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும், வேறு யாராலும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. அதனால் அவரிடத்துல போய் எனக்குள்ளே இப்படிப்பட்ட சிந்தனைகள் எழும்புகிறதே, இப்படிப்பட்ட ஆசைகள் எழும்புகிறதே, பெருமை எழும்புகிறதே, மதிகேடான காரியங்கள் எழும்புகிறதே, ஆண்டவரே என்னை விட்டு அகற்றும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி உங்கள் இருதயத்துக்காக நீங்கள் ஜெபித்து உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள். இப்படி உன் வழியை காவல் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த வழியை காவல் பண்ணுறதுக்கு அதே நீதிமொழி
நீதிமொழிகள் என்ன சொல்கிறாரு? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு நீ செவிசாய். கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து தான் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நீ நல்லா கவனி, அதற்கு உன் செவியை சாய். உன் கண்ணை விட்டு வார்த்தை பிரியவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலமாய் நாம் ஜீவனோடு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். நம்முடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்படி உங்கள் இருதயத்தை நீங்கள் காவல் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து அறையை கெட்டியாய் கட்டு அப்படின்னு சொல்கிறார். அறையை, நம்முடைய அறைக்கு, அறை என்றால் இடுப்பில் தான் நம்ம பெல்ட் போடுவோம், அதான் அறையை கெட்டியாக கட்டு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். கெட்டியாக கட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உன் மனதின் அறையை கட்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த அறைன்னு சொல்லும்போது அவர் விசேஷமாக எதை சொல்கிறாருன்னா, உன் மனது ஒரு அறை போன்றுதான், அந்த மனதின் அறையை நீ நல்லா கட்டி தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்கிறார். மனதின் அறை என்று சொல்லும்போது அப்போ வீணான சிந்தனைகளும் உலகப்பிரகாரமான சிந்தனைகளும் நம்முடைய மனதை நிரப்பாதபடி, நம்மளை டைவர்ட் பண்ணாதபடி, நம்முடைய மனது எப்பொழுதும் இயேசுவின் காரியங்களால் நிரம்பி இருக்கணும். அது ஒன்று. அடுத்து, நம்ம தேவன் எதற்காய் தெரிந்து கொண்டார், எதற்காய் அழைத்திருக்கிறார், இதெல்லாம் குறித்து நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர் என்னை நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னார். உங்களை நோக்கி சோதனைகளும் போராட்டங்களும் வரும்போது, நான் உலகத்துக்குரியவள் அல்ல, நான் ஆண்டவருக்குரியவள், அவர் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் என்னை இதற்காய் அழைத்திருக்கிறார். என்னுடைய லக்கு பரலோக ராஜ்யம். நான் அவரை நோக்கி, அவருக்காக நான் அவருக்கென்று வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை தேவன், உங்கள் சிந்தனைகளை தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த உறுதியோடு நீங்கள் இருக்கணும். அதான் அறையை கெட்டியாய் கட்டு என்று சொல்கிறார். வசனங்களால் உங்கள் இருதயத்தை நிரப்பணும். சத்தியம் என்ற கச்சை, உண்மையினால் உங்கள் மனம் கட்டப்பட்டு இருக்கணும், இருதயம் கட்டப்பட்டு இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய பாடுகளை குறித்த சிந்தை நமக்கு அவசியம். அதான் மனதின் அறையை கட்டுன்னு சொல்கிறார். எல்லா சூழ்நிலையும் நமக்கு முன்மாதிரி இயேசுவாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்ட தேவனாக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் உன் அறையை கெட்டியாக கட்டு. உங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதான் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையினால் நிரம்பி இருக்கும் என்றால் நம்முடைய மனதின் அறை கட்டப்பட்டு இருக்கும். ஒருவேளை யோசித்து பாருங்க, நான் உலக சிந்தையால் நிரம்பி இருக்கனா, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையால் நிரம்பி இருக்கனா என்று சொல்லி நீங்கள் உங்களை யோசித்து பார்த்து அப்படிப்பட்ட சிந்தைக்கு நேராக உங்கள் மனதை திருப்புங்க. மனதின் அறையை கெட்டியாய் கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை அதிலலாம் நம்ம பலவீனராக இருப்போம் என்றால், இனி அதிலலாம் நம்ம பலனுள்ளவர்களாய் கெட்டியாய் கட்டி நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நமக்கென்று ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பலன், ஜெபிக்கும் போது ஒரு பலன், ஆண்டவருக்காய் வாழ்வதில் ஒரு பெரிய பலன் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்ற இந்த பலன்லாம் போதாது. சாத்தானாகிய சிதறடிக்கிறவன் உங்களை அழிக்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்க உங்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் உன் பலனை இன்னும் சிறப்படுத்து, இன்னும் அதிகமாக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எப்படி அதிகமாக்குறது? அன்று அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கள்னு சொன்னார். அப்போ ஆவியாண்டிய பலன் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்ம இடைகட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள்னு சொன்னார் இல்லையா? அந்த வல்லமையை நம்ம தரித்து கொள்ளணும். ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சியோடு கேட்டு அந்த வல்லமையினால் நம்ம நிரப்பப்படணும். இன்னும் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் உங்களுக்கு பலன். எப்பொழுதும் உலக கவலைகளாலும் பாரங்களாலும் நம்ம நிரம்பி இருந்தோம்னா நம்ம பலவீனராய் போய் விடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் உங்களுக்கு இருக்கும் உலகத்தில், ஆனால் அதை எல்லாவற்றையும் என் மேலே வைத்து விட்டு, என் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறார். அப்போ உங்கள் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும். அப்போ பார்த்தீங்களா, நம்ம கவலைகளெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விட்டு ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் எப்பொழுதும் ஒரு மன பாரத்தோடும் ஒரு கவலையோடும் ஒரு துக்கத்தோடு இருக்கிறோமான்னு பாருங்கள். இதிலிருந்து நம்ம எழும்பணும், இதை நம்ம மேற்கொள்ளணும். கர்த்தருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். அந்த முயற்சியை ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நம்ம செய்யணும். அப்பொழுது நமக்குள்ள பலன் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் விசுவாச
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் காரியத்துக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிச்சிங்கன்னா ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்முடைய பலனை அதிகப்படுத்தி கொள்ளணும். அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த 4 காரியங்களில் நாம் கவனமாக இருக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவோம். இதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. அடுத்து அந்த வசனம், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்கள் திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டால், ஒருவேளை என் வாழ்க்கையில் ஏற்கனவே சிதறடிக்கிறவனாகிய சாத்தான் எத்தனையோ பாதிப்பை உண்டு பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நிறைய வெறுமையை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள், எங்களோட தொழிலில் நிறைய வெறுமை, எங்கள் குடும்பத்தில் நிறைய வெறுமை, என் இருதயமே ஒரு வெறுமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலாக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை வந்து நீங்கள் நோக்கி பாருங்கள். சிலுவையண்டே ஆண்டவரத்தில் வரணும். எனக்காக நீ வெறுமையாக்கப்பட்டு உண்மையே உடைய மகிமையெல்லாம் துறந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்தீர். அப்பா, என் வாழ்க்கையின் வெறுமையை மாற்றும், என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலாகி உங்களுடைய மகிமையை நான் திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 2 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். சிதறடிக்கிறவன் வருகிறான், உங்களை எச்சரிப்போடு நீங்கள் எப்படி காத்துக்கொள்ளணும்னு சொன்னார். 2வது, ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்திருக்கும் என்றால் சிலுவையில் நமக்காய் வெறுமையாக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நாம் இழந்து போன மகிமையை, இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய அன்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே தங்களை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்மோடு கூட உம்முடைய வசனத்துக்கு நேரம் அவங்களுடைய இருதயங்கள் திருப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரம் யாருடைய வாழ்க்கை இன்னைக்கு சாத்தானால் சிதறடிக்கிற நாள் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில மகிமையை திரும்பி வர பண்ணுவீராக. நீர் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாங்கப்பா. வந்து சாத்தானால் சிதறடிக்கப்பட்டவனால் வந்த எல்லா பாதிப்புகளையும் நீ நிர்மூலமாக்கி மீண்டும் உடைய மகிமையை அவங்க வாழ்க்கையில் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.